அனைவருக்கும் வணக்கங்க. இன்னும் காலையிலேயே வேப்பங்குச்சி உடைக்கிறான்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஒரு காரணமாக தாங்க. நம்ம வெள்ளை பையன் கண்ணுக்குட்டி ஒன்று படுத்த படிக்க இருந்தது இல்லைங்க. அவனுடைய நிலைமை இன்னும் மோசமாகிட்டே தான் இருக்குது. அவனை சரி பண்ண முடியல, மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த குட்டி லட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்குட்டி காதில் சீல் வடிகிற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? அவளுக்கு டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவளுக்கு இப்போது ஓரளவு பரவாயில்ல. இதை பாருங்கள், கம்முன்னு நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கா. அதில் கொஞ்சம் வேப்பிலை கொடுத்தோம்னா சாப்பிட்ருவா. இப்போ இவளுக்கு எதுவும் காதுலேருந்து அதிகமாக ப்ராப்ளம் இல்லை, சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. மருந்து கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து. எப்படியும் கூடிய சீக்கிரம் முழுசாக சரியாயிடுங்க இவளுக்கு. இவளை பற்றி நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம வீரலட்சுமியை பற்றி பேசியும் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அவளை பார்த்தோம். அதுதாங்க, இவளை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அவள் பாட்டுட்டு இருப்பாள், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வைக்கிற தண்ணி குடிச்சிட்டு, பச்சை தண்ணி குடிச்சிட்டு, வைக்க சாப்பிட்டு, பில்லு சாப்பிட்டு அவள் பாட்டுன்னு கம்முன்னு இருப்பாங்க. இப்படி தாங்க, ஒரு வேப்பங்குச்சி உடைச்சானா அதை பல் தேய்க்கிறதுக்கு நான் வச்சுப்பேன். அந்த இலையை இவளுக்கு கொடுத்துருவேன். அதனால் இவளுக்கு குடற்புழு நீக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்பப்போ ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கத்தாழை கொடுப்பேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொத்து வேப்பிலை கொடுப்பேன். அந்த குச்சியை நம்ம பல் தேய்க்க உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் அதேமாரி எதில் பல் தேய்க்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பேஸ்ட்டில் தேய்க்கிறத விட பெரும்பாலும் இந்தமாரி வேப்பங்குச்சியில் பல் தேய்ங்க. வேப்பங்குச்சி கொஞ்சம் கசக்கும். அப்படி இல்லைன்னா ஆலம் விழுது மற்றும் கருவேலங்குச்சி, இந்த இங்கி பழ செடின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த குச்சி, இதெல்லாமே தேய்க்கலாம். இது மூணுமே துவர்ப்பாக தாங்க இருக்கும். இதில் வேப்பங்குச்சி மட்டும்தான் கசப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் பல் தேய்ச்சி பாருங்கள். ரொம்ப நல்லதுங்க இது உடம்புக்கு. நம்ம கசப்புன்னு நினைக்காதீங்க. வேப்பங்குச்சி ரொம்பவும் நல்லது. நம்ம அப்படியே கண்ணுக்குட்டிக்கும் வேப்பிலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு காலையில். ஆமாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.